பொதுவா நம்ம எல்லாருக்குமே நவராத்திரி அப்படின்னா தெரியும். அதுல இந்த வாட்டி வர ஜூன் 26 வெள்ளிக்கிழமை வர நவராத்திரி ஆஷாட நவராத்திரின்னு பேரு. இந்த நவராத்திரி யாருக்குடா ரொம்ப பிரீத்தம் அப்படின்னா, நம்ம கோவில்ல நின்றுட்டு இருக்கா பாருங்க, 8 கரங்களோட அஷ்டபுஜ ஐஸ்வர்ய வாராகி நவராத்திரிமா. நம்ம கோவிலுக்கு அவ 2வது வருஷ நவராத்திரிய கொண்டாட போறோம். இந்த வருஷம் அந்த தாய்க்கு உலகத்துல எந்த கோவிலையும் பண்ணாத ஒரு அலங்கார ஒரு பூஜை இந்த வாட்டி நம்ம கோவில் நடைபெற உள்ளது. அப்படி என்னடா பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான அலங்காரம், மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, வேப்பல்லை காப்பு, திருநீர் காப்பு, செந்தூர காப்பு. இது மட்டும் இல்ல, 1008 விரல் மஞ்சள் சொல்றோம் பார்த்தீங்களா, அதனால அவளுக்கு வஸ்திரமா விரல் மஞ்சள்லே காப்பு பண்ண போறோம். அடுத்தது 1008 குண்டு மஞ்சள்னால, அடுத்தது 1008 சக்கரவள்ளி கிழங்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவளுக்கு பிரீத்தம், அதனாலையும் அலங்காரம் பண்ண போறோம். 9 நாளும் ரொம்ப ஆனந்தமா இங்க அவ அலங்காரத்தை நமக்கு தரிசனம் பண்ண போறோம். அதுல இந்த நவராத்திரிக்கு உபயதாரர், ஏன்னா அது இத்தனை பூஜை இத்தனை விஷயத்துக்கு நிறைய செலவாகும். அதனால என்ன பண்ணிட்டா இந்த வாட்டி நிர்வாகம் 3 விதமா அதை பிரிச்சுட்டா. அதுல முதல் விஷயம், அலங்காரம் பண்ணணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஒரு நாளுக்கு ஒரு குடும்பத்துக்கு 500 ரூபாய் கட்டணும். சந்தன காப்போ, மஞ்சள் காப்போ, விபூதி காப்போ, ஏதோ ஒரு நாளைக்கு என் குடும்ப சார்பா உங்க பேரை பதிவிடலாம். இல்ல சுவாமி, எனக்கு சுவாமிக்கு நான் அன்னதானத்துக்கு ஏதாவது செய்யறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு நாளைக்கு அன்னதானத்துக்கு 1000 ரூபாய் பிரசாதத்துக்கு. அது யாரு குடும்பம் வேணாலும் பேர் கொடுத்தீங்கன்னா போர்டுல 2 பேரோ 3 பேரோ சேர்ந்து கூட பண்ணி போர்டுல பேர் எழுதப்படும். அடுத்தது அந்த சுவாமிக்கு 9 நாளைக்கு மாலை சாத்த போறோம், பூ மாலை. அதுவும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் விதிதம். ஏன்னா இதெல்லாம் பண்ணணும்னு பிரியப்பட்டேன்னா தாராளமா பண்ணலாம். இதை விட இன்னொரு விசேஷம் இருக்கு. அது யாருக்கு கொடுப்பன இருக்கோ என்ன தெரியுமா, 9 நாளும் புடவை கொண்டு அவளுக்கு சாத்துறது. ஏன்னா நவராத்திரி சமயத்துல சுமங்கலிக்கு, கன்னியா பெண்ணுக்கெல்லாம் தாம்பூல வச்சு கொடுப்போம். நம்ம வீட்டுல நவராத்திரி கொலு வைக்கும் போது, வாராகி நவராத்திரிக்கு யாருக்கு பிரியப்படுறீங்களோ, போன வருஷம் நவராத்திரி நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்க எங்க தெரியுமா அந்த புடவை வாங்கணும், திருவண்ணாமலை போயிட்டு வர வழியில, நம்ம திருவண்ணாமலை இல்ல, பாண்டிச்சேரி, கரெக்ட், பாண்டிச்சேரி நேர்கோட் நரசிம்மரை சேவிச்சுட்டு வர வழியில பாத்தீங்கன்னா வந்த மகளிர் அணி ஒரு 30-40 பேர் வந்தா. இதே நவராத்திரி சமயம் தான் போயிட்டு வந்தோம். அவ்வாவா ஒரு புடவை எடுத்து அப்ப கொடுத்தா. அம்பாள் ஜகதகதகதன்னு முக்கியமான ஒரு விஷயமா, தயவு செய்து அம்பாளுக்கு புடவை வரைக்கும் மஞ்சள் புடவை சகப்பு புடவை வேண்டாமா. அவ ஓவரா கம்ப்ளைண்ட் பண்றா, எப்ப பார்த்தாலும் இந்த மஞ்சள் சகப்பை கொடுத்து கொடுத்து எனக்கு போர் அடிச்சிட்டுந்தா. அதனால இந்த மஞ்சள் சிகப்பை தவிர பச்சை, நீலம், எவ்வளவோ கலர் இருக்கு உலகத்துல. நமக்கு பண்ணா மட்டும் ஒரு நாள் ஃபுல்லா செலக்ட் பண்றீங்கல்ல, அவளுக்கு பண்ணும்போது அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது அவளுக்கு செலக்ட் பண்ணி நல்ல புடவை 9 நாள் நீங்களே புடவை வாங்கி கொடுத்து அந்த பூஜையில கலந்துக்கலாம். அது யாருக்கு பிராப்தம் இருக்கும். இதெல்லாம் சரி சுவாமி, எனக்கு பண்ணணும்னு ஆசை, இல்ல வேற என்ன சுவாமி பண்ணலாம் அப்படின்னா, பொதுவான நித்திய சங்கல்பம் பண்ணப்படும். உங்க பேர்ல, உங்க குடும்பத்துல பேர்ல பண்றதுக்கு அதுக்கு சங்கல்பத்துக்கு 100 ரூபாய். நம்ம நினைச்சோம் நவராத்திரினா அதிகமா கட்டணம் போடலாம், ஆனா மாத சந்தா கொடுக்குறீங்க. இந்த கோவிலுக்காக எவ்வளவு வளர்ச்சிக்கு உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் உங்க தலையில பலு ஏத்தாம அந்த தாய்க்கு எந்த அளவுக்கு சிம்பிளாவும் பண்ணணும், ஆனா அதை இன்னும் நிறையவா பண்ணணும். உங்களுக்கும் அந்த தாய் அனுகிரகத்தை கிடைச்சி அடுத்த வருஷம் நவராத்திரிக்குள்ள மாற்றம் ஏற்படணும்னு 100 ரூபாய் சங்கல்பம். இது பொது சங்கல்பம்னு பேரு. அன்னைக்கு உங்க பேரை கொடுத்துட்டீங்கன்னா உங்க பேர்ல அந்த தாய்க்கு மஞ்சள்னால அர்ச்சனை பண்ணி அந்த மஞ்சள் பிரசாதத்தை கொடுப்போம். அதனால தயவு செய்து நவராத்திரி 9 நாள் காப்பு அலங்காரத்துக்கு வெறும் 500 ரூபாய். அது மட்டும் இல்லாம வெறும் அன்னதானம் பண்ணலாம். 9 நாள் பண்ண ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் விதம். இல்ல சுவாமி, நாங்க பூ மாலை வாங்கி தரோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மாலை, அம்பாளுக்கு மாலை சாத்துறது 500 ரூபாய். இதெல்லாம் இல்லாம பொது சங்கல்பம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 100 ரூபாய். இதெல்லாமே அம்பாளுக்கு நீங்க கொடுக்கறது அந்த கோவில் வளர்ச்சி. அது மட்டும் இல்லாம இந்த நவராத்திரி சமயத்துல அந்த 7 தெய்வத்தோட பாதம், இப்ப இந்திராணியோட பாதம் பார்த்தோம்ல, இந்திராணியோட சிலைய பார்த்திருக்கீங்களா? எப்படி இருப்பான்னு தெரியுமா? நவராத்திரி அன்னைக்கு வரப்போறாமா நம்ம வீட்டுக்கு, நம்ம கோவிலுக்கு.
சத்தியமா சொல்றேன், நம்ம நினைச்சு நடக்கவே இல்லை. அவ வரணும்னு முடிவு பண்ணிட்டா. நவராத்திரி சமயத்துல 7 தெய்வமும் இங்க அவதாரமா எடுக்க போறா. சப்த கன்னி சொல்ற அந்த சப்த மாதாக்களும் இங்க வரப்போறா. அப்படியே அவளோட சொரூபம், அவளோட பாதத்தை நம்ம பார்த்து வேண்ட நேரம் அவளை திரு உருவத்தையே நமக்கு காட்ட போறாம். 27ஆம் தேதி சாயந்தர பிரதிஷ்டை, 28ஆம் தேதி காலையில அபிஷேகம். இது கூட அது மட்டும் இல்லை, இன்னொரு தேவதை வரப்போறார், அற்புதமான தேவதை. இந்த இடத்துக்கு அவர அதிபதியே யாரு சொல்லுங்க பாப்போம்? நாக தேவதை. பிரம்மாண்டமான 3 அடி சிலையில விஸ்வரூபமா எடுத்துட்டு இருக்க அந்த 2 பாம்பு நாக தேவதை இங்க அதுவும் பிரதிஷ்டை பண்ண போறா. அதனால நமக்கு இந்த நவராத்திரி 9 நாளும் கோலாகலமா நடைபெற உள்ளது. பக்தர்கள் நீங்க எல்லாருமே அந்த நவராத்திரி நாட்கள்ல கலந்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் அந்த அலங்காரத்தை பார்க்க வாங்க. தூரத்துல இருந்து வந்தாலும் தயவு செய்து சொல்றேன், ஏன்னா இவளுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும். ஏன்னா வாராகியோட நவராத்திரி மத்த நவராத்திரியோட இந்த நவராத்திரி ரொம்ப விசேஷம். ஆஷாட நவராத்திரின்னு பேரு. அந்த 9 நாளும் அவளை பார்க்கிற எல்லாரும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதனால தயவு செய்து இந்த 9 நாள் விடாம வாங்க. புடவை வாங்கி தரணும்னு நினைச்சீங்கன்னா புடவை முன்கூட்டியே தெரிவிச்சிடணும் நிர்வாகத்துல. நாளைக்கு ஏன் புடவை கட்டணும்னு நினைச்ச சாமி, அதுக்குள்ள வேற யாருன்னா புடவை கொடுத்துட்டேன்னா கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், நம்ம கோவில் குரூப்ல 500 பேர் மேல இருக்கா, 1000 பேர் இருக்கா. இது மட்டும் இல்லாம SVKRT தர்ஷன் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல லட்சக்கணக்கான பேர் இந்த வீடியோல பார்க்க போறான். யார் வேணா முன் வரலாம். அதனால தயவு செய்து செய்யணும்னு விருப்பம் உள்ளவா உடனடியா அவ பெயர்களை பதிவிடுங்க. புடவைக்கு நீங்களே வாங்கிட்டு வரணும், உங்க செலக்ஷன் தான். திருப்பி என்ன கலர் வேண்டாமா? மஞ்சள் ரெட்டு, ஆமா மஞ்சள் சிகப்பு தயவு செய்து கொண்டு வந்துடாதீங்கம்மா. முடியல, அந்த தாய் திட்டுறா, உள்ள கொண்டு போனாலே கண்டமேனி திட்டுறா. அதனால தயவு செய்து சொல்றேன், அந்த மஞ்சள் புடவை சிகப்பு புடவை வேண்டாம், அம்மனுக்குன்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா கடைக்காரனும் அவனும் அதான் எடுத்துறான், பாரபட்சமே பார்க்காம எடுத்துறான். அதனால அம்மனுக்குன்னு கேட்காதீங்க, எங்க வீட்டு மருமகளுக்குன்னு கேளுங்க, எங்க வீட்டு பொண்ணுக்குன்னு கேளுங்க. அப்ப ஏன்னா அவன் கடை பேர் நல்ல பேரா வரணும்ல, நல்ல புடவை எடுத்துருவான். அதனால தயவு செய்து நம்ம ஆத்து குழந்தைக்கு எடுத்துற மாதிரி திருப்தியா எடுத்துடலாம். ஒருவேளை நான் அண்ணா கிட்ட கேட்டேன், நிறைய புடவை வந்துட்டு என்ன சொன்ன நான் பண்ணலாம் அப்படி. அப்ப காலையில ஒண்ணு கட்டலாம் சுவாமி, சாயந்தரம் ஒண்ணு கட்டலாம். சாயந்தரம் 4 மணிக்கு அபிஷேகம், 5 மணிக்கு சங்கல்ப பூஜை ஆரம்பிச்சிருவோம், 5:30க்கெல்லாம் பூஜை முடிஞ்சிரும். அபிஷேகம் பார்க்கணுன்றவா 4 மணிக்கு வாங்க. அதனால தயவு செய்து பக்தர்கள் இந்த நவராத்திரிய அவளோட நவராத்திரிய கோலாகலமா கொண்டாடணும்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா இறைக்கிற கிணறு மட்டும்தான் சுரக்கும். தானம் பண்ண பண்ண பண்ணதான் தாரித்ரியங்கள் விலகும். அது அவளுக்கு செய்யறதுக்கு நம்ம என்னைக்குமே யோசிக்கவே கூடாது. ஏன்னா அவளுக்கு செய்ய நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும். கோடி ரூபாய் நம்ம வச்சுட்டு இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து அவ வாங்கிக்கணும், அவ நினைச்சாதான் முடியும். நான் செய்யறேன் நம்ம நினைச்சால சத்தியமா சொல்றேன் செய்ய முடியாது. அது அவ உத்தரவு தான். அவ உத்தரவைக்கிணங்க இந்த சப்த கண்ணி இங்க வரப்போறா. எல்லாரும் அந்த நவராத்திரி சமயத்துல வந்து கலந்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நிச்சயம் இங்க மாத சந்தா கொடுக்கிற பக்தர்கள் எல்லாருமே நன்னா இருப்பீங்கம்மா. ஏன்னா இந்த கோவில் 150 ஆண்டுக்கும் மேல பழமை வாய்ந்த கஷேத்திரம். இது கொஞ்ச நஞ்சல்ல, 150 வருடத்துக்கு மேல. எப்ப பிள்ளையார் யாரு பிரதிஷ்டை பண்ணான்னு இந்த ஊர் மக்களுக்கே தெரியல. எத்தனையோ தலைமுறையா இங்க பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. சித்தர்கள் வழிபட்ட நன்னீக்கள் சொல்லக்கூடிய பிள்ளையார், அப்படிப்பட்ட பிள்ளையார் இங்க தனியா இருந்தார், அனாமத்தா கடந்தார். இன்னைக்கு தன்னோட மொத்த குடும்பத்தோட இங்க கம்பீரமா உட்கார்ந்து இருக்கார். இந்த சன்னிதானத்தை நம்ம வந்து மெதிக்க 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 நிச்சயம் நமக்கு ஒரு நிறைவு ஏற்படும். அதனால தயவு செய்து எல்லாரும் வாங்க. முக்கியமா அந்த யூடியூப்ல பார்த்துட்டு இருக்க பக்தர்கள் நீங்களும் கிளம்பி வாங்க. வாழ்க்கையில நமக்கு ஒரு நல்ல கதி அடையணும் அப்படின்னா இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து பாருங்க, இங்க இருக்க தெய்வத்தை வணங்குங்க, நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படும், நல்லது நடக்கும். அதனால புடவை வாங்கி தரணுன்ற வாங்கி தரலாம். சங்கல்பத்துக்கு பதிவு பண்ணுவாலாம். கோவில் நிர்வாகத்தில் மகேந்திரன் அண்ணாவையோ தொடர்பு கொண்டு உங்க பெயர்களை பதிவு பண்ணிடுங்க. பணம் கூட அப்புறம் கட்டிடுக்கோங்க, பேரை பதிவு பண்ணிக்கோங்கம்மா. ஒரு நாள் ஏன்னா அலங்காரத்துக்கு கிட்டத்தட்ட 4000 5000 ஆகுது. ஒரு குடும்பத்தை 5000 கேட்டா யார் கொடுப்பா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு? சிரமம். அதனால ஒருத்தர் 500 ரூபான்னு ஒரு 10 பேர் சேர்ந்து பண்ணா அது ஒரு பலுவா தெரியாது. அதனால தயவு செய்து இன்னைக்கு மஞ்ச காப்புக்கு என்னோட அலங்காரம்,
குங்கும காப்புக்கு நான் தரேனா, என் குடும்ப சார்பா பண்ணுங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அந்த தாய்க்கு பண்ணி சங்கல்பம் பண்ணிப்போம். அதனால இந்த 9 நாள்ல உங்களுக்கு ஏதாவது கல்யாண நாளோ இல்ல பிறந்த நாள் ஏதாவது வந்ததுன்னா யூ ஆர் லக்கி. அந்த டே அம்பாலோட இங்க நீங்க செலிப்ரேட் பண்ணலாம். அதனால தயவு செய்து பக்தர்களாக நீங்க எல்லாரும் தங்கள் பெயரை மட்டும் பதிவு பண்ணிடுங்க. நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷமா. அலோடுமா, திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருவோம். அதனால சின்னாலம்பட்டு பூனம் சாரில நாட் அலோட், ஒன்லி பியூர் காட்டன். அப்படி இல்லையா அம்பாளுக்கு காஞ்சி பட்டு புடவை கூட அந்த தாய்க்கு சாத்தி அந்த அலங்காரத்தை நம்ம கண்ணால பார்க்கணும். இந்த கண்ணு அதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். பிரார்த்தனை பண்ணிப்போமா. வாராகி திருவடிகளே சரணம். தொடர்ந்து ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.